குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். 2000 கோடி போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கை என்சிபி துணை இயக்குநரான ஞானேஸ்வர் சிங் விசாரித்து வந்தார். இந்த சூழலில் ஞானேஸ்வர் சிங் இன்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் வழக்குகள் மற்றும் என்சிபி துணை இயக்குநர் பதவியிலிருந்தும் ஞானேஸ்வர் சிங் திரும்ப பெறப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. மாற்றம் குறித்த தகவல்கள் மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் இடம்பெறவில்லை. முன்னதாக தமிழக போலீஸ் அதிகாரிகளுடன் ஜாஃபர் சாதிக் நெருங்கி பழகி போதைப் பொருட்களை கடத்தியுள்ளார் என ஞானேஸ்வர் சிங் கூறியிருந்தார். இந்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. சமீபத்தில் ஜாஃபர் சாதிக் அவரின் சகோதரர் ஜாமீன் மனு மீதான விசாரணையில் இருந்து விலகுவதாக சென்னை ஹைகோர்ட் நீதிபதி ஏ.டி. ஜெகதீஷ் சந்திரா தெரிவித்திருந்தார். இப்போது விசாரணை அதிகாரி மாற்றப்பட்டு இருப்பது பேசுபொருளாகி உள்ளது.